அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எதற்காக இந்த முடிவு? இல்லை, அதிமுக புறக்கணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு சோதனையான கட்டம் தான். ஏன்னா ஒரு மகனை இழந்திருக்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய தலைவரை இழந்திருக்கிறார்கள். அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கஷ்டமான காலகட்டம் தான். இந்த தேர்தல் என்பது பொதுவாகவே இடைத்தேர்தல் ரொம்ப காலமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ட்ரெண்டே வேறு மாதிரி இருக்குது. அதான் ஒரு தொகுதி 2 தொகுதி அந்த மாதிரி நடக்கிற இடைத்தேர்தல்கள் எல்லாமே கடந்த காலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுமார் 36 தேர்தல் நடந்திருக்குது. அந்த 36ல் 31 தேர்தல் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்குது. 31 தேர்தல்களில் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்குது. அதனால் கடந்த காலங்களில் திமுகவும் புறக்கணிச்சிருக்குது, அதிமுகவும் புறக்கணிச்சிருக்குது. ஜெயலலிதா அம்மா 5 தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்தாங்க ஒரு கட்டத்தில். அந்த நேரத்தில் நடந்த உள்ளாட்சி இடைத்தேர்தலையும் புறக்கணித்தாங்க, ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சிருந்தாங்க. அதே மாதிரி திமுக பார்த்திங்கன்னா 2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தலை திரு கலைஞர் அவர்கள் புறக்கணித்தார். அவர் சொன்ன காரணம் அதே மாதிரி தான். இப்போ எப்படி ஈரோடு கிழக்கு இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சு, விக்கிரவாண்டி எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் அதிமுக குறை சொல்லி சொன்னார். சங்கரங்கோயில் தேர்தலில் எப்படி நடந்துச்சு, எந்த மாதிரி வரம்பு மீறல்லாம் நடந்துச்சு, முறைகேடெல்லாம் நடந்துச்சு நம்ம பார்த்தோம். அதனால் புதுக்கோட்டை தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஏன்னா கம்யூனிஸ்ட் வேட்பாளர் தான் அவர் இறந்தார், கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தான் இறந்தது, அந்த தொகுதியை புறக்கணித்தார். 2015 அதே மாதிரி ஆர்கே நகரில் தொகுதியில் ஜெயலலிதா அம்மா நிற்கும்போது அப்போவும் அந்த தேர்தலை புறக்கணித்தாங்க. அதனால் இந்த தேர்தல் புறக்கணிக்கின்றது எதிர்க்கட்சிக்கு இது கடந்த காலங்களில் நிகழ்ந்த ஒரு விஷயந்தான். இது இல்லாமல் ஒரு கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி 1 வருஷம்தான் இருக்குது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பொது தேர்தலில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்.